அனைத்திற்கும் ஆதாரமான இயற்கையை வணங்கி என் குருநாதர்களின் பொற்பாதங்களை என் சிரசின் மேல் ஏற்று இந்த வகுப்பை தொடங்குவோம். அதாவது கிட்டத்தட்ட நம்ம முக்கியமான கான்செப்ட்ஸ் எல்லாம் கவர் பண்ணிட்டோம். இன்னும் 1 or 2 கான்செப்ட்ஸ் என்ன இருக்குங்கிறத சொல்லிட்டு அதுக்கப்புறம் கன்சால்டேஷன் தான் வரும். ஏன்னா அடுத்த வார கிளாஸ் அதோட முடிஞ்சிரும். அதனால இன்னைக்கு முத்திரைகள் சம்பந்தமா உள்ள சித்தர்களுடைய பாடல்கள் என்ன சொல்லுது, அப்ப இந்த முத்திரையையும் அதோட கனெக்ட் பண்றதுக்காக அதை சொல்றோம். ஸோ இன்னைக்கு நம்ம பார்க்க போறது வளர்பிறை தேய்விரை. இந்த ரெண்டுமே நம்ம உடல் மனம். உடல்ங்கிறது பஞ்ச கோஷங்களையும், மனம்ங்கிறது நம்மளுடைய அந்த கரணங்களையும் குறிக்குதுங்கிறத எப்பவும் மைண்ட்ல வச்சுக்கோங்க. ஏன்னா சிம்பிளிசிட்டிக்காக நம்ம பாடி அண்ட் மைண்ட்னு எடுத்துக்கிடுறோம். ஏன்னா ரைட் சைடு நம்ம அந்த கரணம் அதை மனதுக்கும், லெஃப்ட் சைடு உடல் உடல்னு கருதுறது 5 கோஷங்களையும். அந்த பாயிண்ட் எடுத்துக்கோங்க. ஸோ வளர்பிறை தேய்பிரையோட எப்படி இது ரெண்டும் கனெக்ட் ஆகி எந்த மாதிரி நமக்கு இந்த முத்திரை வேலை செய்யுங்கிறதுக்கான ஒரு சான்றாதான் இன்னைக்கு அந்த பாடலை பார்க்க போறோம். அப்போ எல்லா கான்செப்ட்ஸும் ஓரளவு கவர் ஆயிடும். அதுக்கு அடுத்து நம்ம இதை வச்சு நம்ம ஒரு முத்திரை ஃபார்ம் பண்ணணும்னு வச்சுக்கோங்களேன். புது முத்திரை ஃபார்ம் பண்ணணும்னா அதுக்குரிய புரோட்டோகால் என்ன, அதையும் டீட்டெயில்டா பார்க்க போறோம். இந்த அஸ்னா முத்திரையோட முக்கியமான ஃபீச்சர்ஸ், அதோட இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்ஸ் லிஸ்ட் அவுட் பண்ணிட்டு அதுல உள்ள லிமிட்ஸும் சேலஞ்சஸையும் சொல்லலாம் அப்படின்னு இன்னைக்கு பிளான் பண்ணியிருக்கிறோம். இப்போ பாத்தீங்கன்னா அந்த சித்தர்கள், திருமூலர் அவர் ஒரு சித்தர் தான். இப்போ திருமந்திரம் சந்திர யோகத்துல பாடல் நம்பர் 851, அதாவது 851 சாங் நம்பர், அதாவது திருமந்திரத்துல பாத்தீங்கன்னா, எய்து மதிக்கலை சூக்கத்தில் ஏறியே எய்துவ தூலம் இருவகை பக்கத்துள் எய்தும் கலை போல ஏறி இறங்குமாம் துய்யது தூக்கத்து தூலத்த காயமே. இந்த பாடல்ல அவர் மெயினா என்ன சொல்ல வாராரு, இதுல சூக்குமம் தூலம்ன்ற 2 வார்த்தை யூஸ் பண்றாரு. அந்த சூக்குமம் தூலம்ங்கிறது நம்ம எதை கன்சிடர் பண்றோம், தூலம்ங்கிறது உடல் பாடி, சூக்குமம்ங்கிறது நம்மளுடைய அந்த கரணங்கள்ல மனம்னு சொல்றோம். பாடி அண்ட் மைண்ட் சொல்றதுல சூக்கும உடல் மைண்டு, தூல உடல் பாடி. இருவகை பக்கத்துள்னு சொல்லியிருக்கும். ஆக்சுவலா 3ஓடு ரிலேட் பண்ண அந்த சுக்லபட்சம், கிருஷ்ணபட்சம்னு 2 பட்சம் சொல்லுவாங்க. அந்த சுக்லபட்சம் வேக்சிங் மூனை குறிக்கும், வளர்பிறை. அதே மாதிரி கிருஷ்ணபட்சம் தேய்பிரையை குறிக்கும். ஸோ அந்த வார்த்தைகள் தான் அதுல யூஸ் பண்ணிருக்காங்க. அது அர்த்தம் தெரியணுங்கிறதுக்காக வேண்டி சொல்றேன். இதோட ஜென்ரலா இதுல கொடுத்துக்க இந்த பாட்டோட மொத்த கருத்து என்னன்னா, புறத்தில் உள்ள சந்திரன், அதாவது நமக்கு வெளியில இருக்கிற அந்த சந்திரன், யூனிவர்ஸ்ல நம்ம சந்திரனை பார்க்கிறோம் இல்லையா, மூன், அது சுக்லபட்சத்தில் வளர்வதும் கிருஷ்ண பட்சத்தில் தேய்வதும் போல. வளர்பிறையில நமக்கு வெளிச்சம் வந்துகிட்டே இருக்கும். அதான் வளர்பிறையில அந்த வளர்ந்து கொண்டு வரும், தேய்பிறையில தேய்ந்து கொண்டு வரும். அதே போலதான் வளர்பிறையில் உடலில் சந்திரகலை தூல உடலில் இருந்து சூக்கும உடலுக்கு ஏறியும், தேய்பிறையில் சூக்கும உடலில் இருந்து தூல உடலுக்கு இறங்கியும் வரும். இதுதான் அந்த ஓவரால் கான்செப்ட். இத நம்ம இந்த படத்து மூலம் பார்த்தா ஈஸியா இருக்கும். என்னன்னா, வளர்பிறை டைம்ல நமக்கு வலது பக்கம் மைண்ட சொல்லிட்டோம், இடது பக்கம் பாடிய சொல்லிட்டோம். இங்க இருந்து ஏறி வளர்பிறையில அப்படியே ஏறுது. அப்புறம் மேல போய் உச்சின்னு சொல்லுவோம், டாப் ஆஃப் த ஹெட் அல்லது சிரஸ்ன்னு சொல்லலாம். மேல போய் அங்க இருந்து அப்படியே கீழே வரும். சோ இந்த இதைத்தான் அதுல சொல்றாங்க. இதுல நமக்கு வலது பக்கம் மைண்டு, இடது பக்கம் உடல். வளர்பிறை காலத்துல அந்த மூன், அதாவது
சந்திரன் வந்து வளரும் போது, ஒளி வளரும் போது இங்க அந்த கரணத்துல இருந்து மேல் நோக்கி போய் வளர்ந்து வளர்ந்து சிரசு உச்சி வந்து பௌர்ணமி ஆயிடும். அப்புறம் இங்க இருந்து மாறி திருப்பி கீழே வரும். இதத்தான் என்ன சொல்றோம், பாடியில இருந்து மைண்டுக்கு ஏறுது. தூல உடலில் இருந்து சூக்கும உடலுக்கு மாறுது. தேய்பிரையில என்ன ஆகும், சூக்கும உடல்ல இருந்து தூல உடலுக்கு மாறுது. மைண்ட்ல இருந்து பாடிக்கு. அததான் அந்த படம் போட்டிருக்கோம். அதாவது மைண்ட்ல இருந்து பாடிக்கு இங்க மாறி இறங்கி வருது. இங்க முடிஞ்ச உடனே இங்க இருந்து, அதாவது பாடியில இருந்து மைண்டுக்கு ஏறுது தான், ஏறியும் இறங்கியும் வளர்பிறை காலத்துல. தூல உடம்பு சூக்கும உடம்பு. அப்ப இதுலயுமே இத வந்து லெஃப்ட் சைட பாடி தூல உடம்புன்னு கன்சிடர் பண்ணிடுறாங்க, ரைட் சைட சூக்கும உடம்புன்னு கன்சிடர் பண்ணிடுறாங்க. நம்ம சயின்டிபிக்காவும் பாராசிம்பத்தட்டிக் சிம்பத்தட்டிக் நர்வ் வச்சும் சொன்னோம். இடது அரைக்கோளம் வலது அரைக்கோளத்துல உள்ள அட்டானமஸ் நர்வஸ் சிஸ்டம் எப்படி வேலை செய்யுதுங்கிறத வச்சுக்கிட்டும் நம்ம வந்து அந்த மூளையோட ஃபங்க்ஷனாலிட்டி படி ஒண்ணு வந்து லாஜிக்கல் பிரைன், ஒண்ணு ஹோலிஸ்டிக் பிரைன்னு சொன்னோம். சித்தர்கள் எப்பவோ சொல்லிட்டாங்க இத, இடது பக்கமும் வலது பக்கமும். அப்போ வளர்பிறை சந்திரன் இல்ல. அப்போ அமாவாசை வந்து நம்மளுடைய பாதத்தை குறிக்குது, ஃபுட்ட கீழே கால்ல. அதே மாதிரி பௌர்ணமி வந்து சிரசு உச்சின்னு சொல்லுவோம், அல்லது டாப் ஆஃப் த ஹெட் குறிக்குது அப்படின்னு சொல்லுவோம். அதாவது கபாலம்னா என்ன அப்படின்னு போனதுல ஒருத்தங்க டவுட் கேட்டிருந்தாங்க. கபாலம்ங்கிறது வந்து மண்டை ஓடு, கிரேனியல்னு மேல சொல்லுவோம் இல்லையா, மண்டை ஓடு, அதைத்தான் கபாலம்னு சொல்றது. போன தடவை டவுட் கேட்டிருந்தாங்க இந்த இதுல பண்ணும்போது. சோ இப்ப வந்து இடதும் வலதும் எதை குறிக்குதுங்கிறதும் வந்துருது, இதுல இருந்து ஏறி இறங்குதுன்னு வந்துருது. இதுதான் பௌர்ணமி வந்து சிரசு உச்சையும், அமாவாசை வந்து பாதத்தோடையும் தொடர்புடையதா இந்த பாடல்ல இருந்து நம்ம தெரிஞ்சுக்கலாம். அப்புறம் அவங்க இன்னொரு பாயிண்ட் கொடுக்குறாங்க கடைசி லைன்ல, துய்யது சூக்கத்து தூலத்த காயமே. அப்படின்னா என்ன அர்த்தம்னா, சந்திரக்கலை விளக்கத்தால், அந்த சந்திரக்கலை விளங்கப்படும் போது நுட்ப உடலும் பரு உடலும் தூய்மை ஆகும். அதாவது இந்த சந்திரக்கலை இயக்கத்தால், அதாவது சந்திரக்கலைன்னு சொல்றது என்னன்னா வளர்பிறை தேய்பிறை இயக்கம், அதுதான் அர்த்தம். இது வந்து பரு உடலான பஞ்ச கோஷங்களும் நுட்ப உடலான அந்த கரணங்களும் தூய்மையாகும். அதற்குரிய ஆதாரம் தான் திருமூலர் கொடுத்துள்ள இந்த பாடல். நுட்ப உடல் அதாவது மைண்ட் தூய்மை பெறுவதற்கு ஏற்ப பரு உடலும் தூய்மை பெறும். எவ்வளவுக்கு எவ்வளவு மைண்ட் வந்து பியூரிஃபை ஆகுதோ, சுத்தமா ஆகுதோ, சுத்த மனது, சுத்தமான புத்தி, சுத்தமான அகங்காரம், சுத்தமான சித்தம், இது எல்லாம் எல்லாம் கம்ப்ளீட்டா பியூரிஃபை ஆனதுக்கு தகுந்தபடிதான் நம்மளுடைய பாடி, உடல்னு சொல்றோம் இல்லையா, பஞ்ச கோஷங்களும் பியூரிஃபை ஆகும். அப்போ ஆரம்ப பாயிண்ட் என்ன, அதான் சொல்ற, துய்யது சூக்கத்து தூலத்த காயமே. காயம்னா உடம்பு. சூக்கும உடம்பு எவ்வளவுக்கு எவ்வளவு தூய்மை ஆகுதோ, தூயதுன்னா தூய்மை ஆகுதுன்னு அர்த்தம், அதற்கு தகுந்தபடிதான் தூல உடம்பு தூய்மை ஆகும். நமக்கு மைண்ட்ல ஏகப்பட்ட டேமேஜ் இருந்திருந்ததுன்னா கண்டிப்பா அந்த மைண்ட் சரி ஆகாம நம்மளால உடலை வந்து சரிப்படுத்த முடியாது. அப்போ சந்திரக்கலை இந்த வளர்பிறை தேய்பிறை நடக்கிற இந்த இதை கரெக்டா நம்ம வந்து அலைன் பண்ணி இந்த முத்திரை செய்யும் போது நமக்கு வந்து ஆட்டோமேட்டிக்கா பியூரிஃபிகேஷன் வந்துடும். சோ இந்த பாடல் எதுக்கெல்லாம் சான்று சித்தர்கள் சொன்னதுல என்னன்னா, வலது பக்கம் இடது பக்கம் உடலையும் மனதையும் குறிக்கும்ங்கிறதும் வந்துருது. அதே போல நமக்கு வந்து இந்த இது தூய்மைப்படுத்தப்படுகிறது, உடல் வந்து தூய்மைப்படுத்தப்படுகிறது வளர்பிறை தேய்பிறை காலத்துல. இப்போ இந்த பாடலை நீங்க வாசிச்சு பாத்தீங்கன்னா புரியும். எய்து மதிக்கலை, மதிக்கலைன்னா சந்திரக்கலைன்னு அர்த்தம், மதினா சந்திரன். சூக்கத்தில் ஏறியே, அதாவது நம்ம சூக்கும பூதம் மைண்டுக்கு ஏறும், தூல உடல்ல இருந்து சூக்குமத்துக்கு ஏறும். எய்துவ தூலம் இருவகை பக்கத்துள், அதான் 2 வகை பட்சம். அதுதான் நான் என்ன சொன்னேன், வளர்பிறை சந்திரனான
சுக்லபட்சம், தேய்பிரை சந்திரனான கிருஷ்ணபட்சம். இந்த 2 பக்கத்துலயும் எய்தும் கலை போல ஏறி இறங்குமாம். இந்த மாதிரி மேல ஏறி இறங்கும். துய்யது சூக்கத்து தூலத்த காயமே. எவ்வளவுக்கு எவ்வளவு உங்களுடைய மைண்ட் பியூரிஃபை ஆகுதோ அவ்வளவுக்கு அவ்வளவு தூல உடம்பும் பியூரிஃபை ஆகும். சோ நம்ம பண்ற முத்திரையோட கம்ப்ளீட் கான்செப்ட் சித்தர்கள் சொன்னது. அடுத்தது அதே சந்திரயோகம். சந்திரயோகத்துல நிறைய பாடல்கள் கொடுத்திருக்கிறாரு. நீங்க எல்லா பாடலையுமே படிச்சு பார்க்கலாம் இன்ட்ரெஸ்ட் உள்ளவங்க. நிறைய பேர் அதுல திருமந்திரத்துல ஆர்வமா இருப்பீங்க. அவங்க அவங்க இந்த இதுல எல்லா பாடலையும் கண்டிப்பா படிச்சு பார்க்கலாம். அடுத்தது இது 860 860. இதுல அவர் கொடுத்திருக்கிறது நான் பாடலை வாசிக்கல, அதோட கருத்தை மாத்திரம் சொல்லிடுறேன். ஏன்னா நீங்க லெஷர்லியா படிங்க. எல்லாருக்கும் அதுல இன்ட்ரெஸ்ட் இருக்குமா என்னன்னு தெரியாது. இது நம்ம அந்த இதுக்குரிய ப்ரூஃப் தான். தேய்பிரை அனுசரித்து கீழ்முகமாக போகும்போது மூலாதாரத்தில் உள்ள ஒளி பிரகாசம் அடையும். வளர்பிறை அனுசரித்து மேல்முகமாக போகும்போது மூலாதாரத்தில் உள்ள ஒளியில் பிரகாசம் இருக்காது. இதுதான் மெயின். அதாவது கீழே இருந்து மேலன்னு சொல்றோம் இல்லையா, கீழ்முகமான போதுன்னா இப்போ தேய்பிரை சந்திரன் கீழே அது அமாவாசை ஆகிற போது அது கம்ப்ளீட்டா அதோட எனர்ஜியை உள்ளால அடக்கி வச்சுக்கும். அப்போ உள்ளால அடைச்சு வச்சிருக்கும் போது கம்ப்ளீட்டா அது நம்ம உடல் அந்த எனர்ஜியை எடுத்துட்டு மூலாதார பிரகாசம் அடையுதுன்னா கீழே உள்ள கீழ்நிலை நமக்கு பிரகாசம் அடைஞ்சு உடல் அளவுல நமக்கு சக்தி நிறைய கிடைக்கும், ஆக்டிவிட்டிஸ் நிறைய உடல் அளவுல செய்வோம். அதே மாதிரி வளர்பிறை டைம்ல பண்ணும்போது அந்த உடலுக்குரிய பிரகாசம் அது அதிகமா இருக்காது. அதனாலதான் மேல இது நமக்கு மேல்நிலை அடைகிறதுக்கு இது வாய்ப்பா இருக்கும். அதத்தான் அவரு சொல்லியிருக்கிறாரு. தாரகை மின்னும் சசி தேயும் பட்சத்து, அதாவது அந்த வளர்பிறை தேய்பிறையில தாரகை மின்னா சசி வளர் பக்கத்து. தேய்த பக்கத்துல என்ன நடக்கும், வளர்ற பக்கத்துல என்ன நடக்கும், இதுதான் தாரகை தானான் சொரூபமே. இதோட ஓவரால் கான்செப்ட் இதுதான். அப்போ நமக்கு தேய்பிறை டைம்ல உடல் நல்ல பிரகாசம் அடைஞ்சு ஆக்டிவா நல்லா எல்லாத்தையும் செய்யக்கூடிய எனர்ஜியை கொடுக்கும். உடலுக்கான எனர்ஜியை கொடுக்கும் போது உடல்ல இருக்கிற டேமேஜ், உடல்ல இருக்கிற சில இம்பியூரிட்டிஸ் கிளியர் ஆகும் அந்த சக்தி வர்றதுனால. அதே டைம்ல வளர்பிறை வரும்போது மைண்டுக்கு வேண்டிய எனர்ஜி கிடைக்கிறதுனால மைண்டு சுத்தமாகி மேல போகும். அதுதான் இதோட கான்செப்ட். அதே போல சாங் நம்பர் 865 அதை பார்த்தாலும் இதோட கான்செப்டும் சூரியகலை சந்திரகலைகளை இவ்விரு நாடிகளின் வழியாக இயங்கும் பிராணனை புறத்தே செல்லாமல் பிடித்து நிறுத்தி நடுநாடியின் வழியாக மேலேறி செல்லும் சக்தியோடு சேர்த்தால் அதுவே பேரானந்தம் ஆகும். இது அடுத்த அட்வான்ஸ் லெவல். நம்ம வளர்பிறை தேய்பிறையில இடது சுவாசம் வலது சுவாசத்தை மாத்திரம் தான் கணக்கு பண்றோம். நடுவுல உள்ள சுழிமுனையை வச்சு இது சொல்றாங்க. இது நீங்க இந்த நம்ம இப்ப சொல்லி கொடுக்குற பியூரிஃபிகேஷன் ப்ராசஸ் முடிஞ்சதுக்கு அப்புறம் அடுத்த லெவலுக்கு இது ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். அடுத்த லெவலும் போக முடியும். நம்ம அதுலயும் இது அந்த பேரானந்த பிளிஸ்ஸ அடையலாம் அப்படிங்கறதான் இதோட கான்செப்ட். இப்போ மெயினான பாயிண்ட்ஸ், அதாவது இந்த முத்திரைக்கு அடிப்படையான சயின்டிபிக் ப்ரூஃப், சித்தர்ஸ் ப்ரூஃப் எல்லாத்தையுமே நம்ம சொல்லித்தான் ஒவ்வொன்றையும் எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கிறோம். அப்போ ஒரு முத்திரை இது புது வகையான முத்திரை. ஏற்கனவே போன கிளாஸ்ல சொன்னேன் எந்த வகையில இந்த முத்திரைகள் மற்ற முத்திரைகளை விட வித்தியாசப்படுதுங்கிறத கிளியரா சொன்னோம். அப்போ இந்த முத்திரையோட அடிப்படை மாத்திரம் தான் நம்ம பார்த்திருக்கிறோம். இன்னும் இதுல பல காம்பினேஷன் போட்டு முத்திரைய பண்ணலாம். இப்போ சொல்லி கொடுக்குற முத்திரைய கரெக்டா பண்ணி அதுல அனுபவம் பெற்றதுக்கு அப்புறம் இன்ட்ரெஸ்ட் இருக்கவங்க வந்தீங்கன்னா அதுல இன்னும் ஆராய்ச்சி பண்ணி ஃபர்தரா உங்களுடைய ஆன்மீக வளர்ச்சிக்கு என்ன பண்ணலாங்கிறதுக்கு கண்டிப்பா எங்களால உதவி பண்ண முடியும். ஆனா இதை ரெகுலரா பிராக்டிஸ் பண்ணி
அதை அனுபவிச்சதுக்கு அப்புறம் தான் இந்த லெவல்ல பற்றியே பேச முடியும். ஸோ அதனாலதான் இந்த முத்ரா ஃபார்மேஷன் புரோட்டோகால். ஏதோ 1 or 2 members may be interested in creating their mudras based on this asna. அஸ்னாவில இன்னும் நிறைய ரிசர்ச் பண்ணலாம். நம்ம ஒரே ஒரு சின்ன அடிப்படை கருத்தை மாத்திரம் தான் கொடுத்துருக்குறோம். ஸோ அந்த முத்ரா ஃபார்மேஷன் புரோட்டோகால்ல என்னென்ன கவனிக்கணும், எப்படி கவனிச்சு நாங்க அந்த முத்திரைய நாங்க உண்டாக்கணும். உங்க சித்தர்கள் கொடுத்த முத்திரைய நம்ம சுவாமி ராஜனீஸ்வரன் சுவாமி இந்த வகையில ஒவ்வொரு ஸ்டெப்பையும் ஆராய்ந்து அனுபவப்பட்டு தனக்குள் அதுக்கப்புறம் தான் இந்த முத்திரை வெளியிடப்பட்டது. ஸோ சயின்டிபிக்கா கேட்பாங்களா இதுக்குரிய புரோட்டோகால் என்ன சொல்லுங்கன்னு, அதைத்தான் இப்போ சொல்றோம். முதல்ல நம்ம ஒரு முத்திரையை புதுசா உருவாக்குறோம்னு வச்சுக்கோங்க. இது என்ன வகையான முத்திரை, வாட் இஸ் த டைப் ஆஃப் த முத்ரா, வாட் ஆர் த கோல்ஸ் ஆஃப் த முத்ரா. இந்த முத்திரை எதுக்காக நீங்க புதுசா உருவாக்குறீங்க, எந்த வகையில சேரும், எந்த விதமான நோக்கத்தை அடிப்படையா கொண்டு இந்த முத்திரையை செய்றீங்க. இப்போ நம்ம அஸ்னா முத்திரை எடுத்துக்கிட்டீங்கன்னா ஆரோக்கியம், ஹெல்த் பேஸ்ட் பெனிஃபிட்ஸ்க்காகவோ அல்லது பாடி மைண்டை பியூரிஃபை பண்றதுக்கோ இல்லாட்டினா ஸ்பிரிச்சுவல் டெவலப்மெண்ட்டுக்கோ, இந்த 3க்குமே பண்ண முடியும். இப்போ உங்களுக்கு சொல்றது ஆரோக்கியத்திற்கும் உடல் மனம் சுத்திகரிப்பு, அதாவது பாடி மைண்ட் பியூரிஃபிகேஷன், இது 2க்கு தான் இப்போ கிளாஸ்ல சொல்லியிருக்கிறோம். ஆன்மீகத்துக்கு நான் அதுல தாண்டி வந்ததுக்கு அப்புறம் தான் அதை சொல்ல முடியும். எடுத்த உடனே சொன்னோன்னா அது சரியா நடத்த முடியாது. ஸோ அதை இன்ட்ரெஸ்ட் இருக்கவங்க வந்தீங்கன்னா அதை அனுபவப்பட்டதுக்கு அப்புறம் நீங்களும் உங்களோட ஆராய்ச்சி மூலம் புதுசா முத்திரைகளை உருவாக்க முடியும். இது ஓப்பன் கொஸ்டின், ஓப்பன் ப்ராப்ளம். எனிபடி கேன் மேக் அட்டெம்ப்ட் டு ஃபார்ம் நியூ முத்ராஸ். அதுக்காக தான் இவ்வளவு தூரத்துக்கு இதை சொல்றோம். அடுத்தது அந்த முத்திரைக்குரிய ஃபண்டமெண்டல் பிரின்சிபிள் என்ன, அதாவது எந்த அடிப்படை நெறிமுறையை வைத்து இந்த புதிய முத்திரைகளை உருவாக்குறோம் அப்படிங்கிற விளக்கத்தை நம்ம புரிஞ்சுக்கணும். என்ன சொன்னோம், இயற்கையோட இணைந்து வளர்பிறை தேய்பிறையில் இடது சுவாசம் வலது சுவாசம், இதெல்லாம் தான் நம்மளுடைய அடிப்படை நெறிமுறை. சோ 2 விரல்லையும் 2 கை, கொடுக்கிற விரல் எப்பவுமே மத்தி விரல், வாங்கிறது எப்பவுமே அந்த வளர்பிறை காலத்துல வாங்குறது வலது கை விரல்கள். பிரச்சனைக்கு தகுந்தபடி அந்த பஞ்சபூத சக்தியை செலுத்துறதுக்கு பண்றோம். இதுதான் நம்மளுடைய ஃபண்டமெண்டல் பிரின்சிபிள். இதுல கொஞ்சம் எக்ஸ்டெண்ட் பண்ணிப்போம். இதுல இன்னும் சில சித்தர்கள் பாடல்கள்லாம் நிறைய இருக்குது, அதை பேஸ் பண்ணியும் நிறைய கொண்டு வரலாம். அடுத்தது ப்ரீ ரிக்வசிட்ஸ், இந்த இதை பண்ணும் முன்னாடி என்னென்ன செய்யணும் நமக்கு. ஏன்னா அஸ்னா முத்திரை நான் எக்ஸ்பிளைன் பண்றேன், எல்லா ஸ்டெப்ஸும் தான் புரோட்டோகாலுக்குரியது. அதுல புரியணுங்கிறதுக்காக வேண்டி நம்ம அஸ்னா முத்திரையில என்ன பண்ணியிருக்கிறோம். இப்போ நமக்கு சுவாச ஓட்ட ஒழுக்க முறை, அந்த பிரீத்திங் ரிதம் கரெக்டா தெரியணும்னு சொல்றோம். வலது சுவாசம் ஓடுதா, இடது சுவாசம் ஓடுதா. அதே மாதிரி ஒரு பிரச்சனைக்கு எடுத்தோம்னா பிரச்சனை மனம் சார்ந்ததா உடல் சார்ந்ததா. ஏன்னா அதான் முதல் பாட்டு சித்தர்ல சொன்னது என்ன, உடல்ல எவ்வளவுக்கு எவ்வளவு பிரச்சனை இருந்தாலும் மனதுல சரியானாதான் முடியும். அப்போ நமக்கு 2 கையிலையும் வளர்பிறை தேய்பிறையில பண்றது மனசை சரி பண்ணிட்டு அதுக்குரிய உடலையும் சரி பண்றோம். 2ம் மாத்தி 15 நாள் வளர்பிறை தேய்பிறையில. அப்புறம் பிரச்சனையோட தீவிரத்தன்மை எது உங்களுக்கு மச் மோர் இம்பார்ட்டன்ட். எனக்கு சுகர் இருக்கு, நான் சுகரைத்தான் குறைக்கணும் அப்படின்னு நீங்க எதை நீங்க முன்னிறுத்துறீங்களோ அந்த பிரச்சனை எடுத்துக்கோங்க. இல்ல எனக்கு எல்லாம் இந்த பிரச்சனையும் வேண்டாம், ஆன்மீகம் ஒண்ணுதான் எனக்கு வேணும் அப்படின்னா அதுக்குரிய முத்திரையை எடுத்துக்கலாம். இல்ல எனக்கு எல்லாத்தையும் பியூரிஃபை பண்ணணும், அப்போ இந்த சீக்வன்ஸ்ல பண்ணுங்க. சோ இந்த மாதிரி நமக்கு முத்திரைய நம்ம பண்ணும்போது எந்ததை நம்ம சீரமைக்க விரும்புறோம், கோஷங்களையா அந்த கரணங்களையா, டாப் ப்ரையாரிட்டி. ஆனா 2ஐயும் பண்ணித்தான் ஆகணும். சோ இதெல்லாம் தெரிஞ்சிருக்கணும். இதான் முன் நிபந்தனைகள், முன்னேற்பாடுகள். சுவாசம் தெரியணும், பிரச்சனை எதை சால்வ் பண்ண போறோம்னு தெரியணும், எதுக்கு ப்ரையாரிட்டி கொடுக்குறோம்னு தெரியணும். இத போன்ற விஷயங்கள் தான் இதுல முன்னிறுத்தப்படுது. அடுத்தது ப்ரிப்பரேட்டரி எக்ஸசைஸ். நம்ம இந்த பாடிக்கும் மைண்டுக்கும் கம்ப்ளீட்டா உடல்ல உள்ள அந்த ஆற்றல் எப்படி நம்ம உடல செலுத்துறது. அப்போ அந்த செலுத்துறதுக்குரிய தயார் நிலை பயிற்சின்னு சொல்றோம் இல்லையா. எப்படின்னா வார்ம் அப் எக்ஸசைஸ் சொல்றல. ஃபர்ஸ்ட் 3 முதல்ல 2 கைகளையும் மடக்கி விரித்து அந்த மாதிரி செய்யறது. அடுத்தது விரல்களுடைய நுனியை தொட்டு இந்த மாதிரி பண்றது. 3வது
அந்த வார்ம் அப் எக்ஸசைஸ் என்ன செய்யணும், இந்த இதை தொடங்கும் முன்னாடி என்ன பண்ணணுங்கிறது. அடுத்தது இந்த சுவாசம் தேர்ந்தெடுத்து எந்த தத்துவம், அதாவது எந்த பேசிக் எலிமெண்ட் மிஸ் ஆகுது பஞ்சபூத தத்துவத்துல, அதுக்குரிய நாடிய நம்ம தேர்ந்தெடுக்கிறது. அதாவது இடது சுவாசமா வலது சுவாசமான்னு. அதுக்கப்புறம் அந்த கையில உள்ள விரல்ல இது வந்து ரிங் ஃபிங்கரா லிட்டில் ஃபிங்கரா, ஒருத்தவங்க தைராய்டு கேட்கறாங்க, நம்ம இமீடியட்டா என்ன கொடுக்குறோம், ரிங் ஃபிங்கர்னு கொடுக்குறோம். ஆல் வாட்டர் ரிலேட்டட் திங்ஸ், கிளான்ஸ் எல்லாம் தான் செக்ரீட் ஆகும் வாட்டர் ரிலேட்டட். அப்போ கிளான்ஸ் ரிலேட்டட் எல்லாமே நீர் தத்துவம். சோ பஞ்ச கோஷத்துல அந்த நீர் தத்துவம் கொண்டு வர்றது பிராணமய கோஷம். அது நம்ம பிபிடில பாத்தீங்கன்னாலே தெரியும், நிறைய நீங்களே புரிஞ்சுக்க முடியும். அதுக்காக தான் இவ்வளவு டீடைல்டா கொடுத்துருக்குறோம். சோ எந்த பேசிக் எலிமெண்ட்டையும் பிரீத்தையும் செலக்ட் பண்றது, ஏன்னா சுவாசத்தின் அடிப்படையில செய்யக்கூடிய முத்திரைகள்ங்கிறதுனால. அடுத்தது முத்திரை செய்தல் விதிமுறைகள். இந்த முத்திரையை எப்படி நம்ம வந்து செய்யணும், நம்ம வந்து அதுக்குதான் ஒவ்வொரு கிளாஸ்லயும் மேடம் சொல்லிட்டே இருக்கிறாங்க. அதாவது எவ்வளவு நேரம் அந்த முத்திரையை செய்யலாம், நகங்களை வெட்டி சுத்தமா வச்சிருக்கணும், வெறும் தரையில கால் படக்கூடாது, உலோகத்தால இருந்த ஒரு இருக்கை சீட் வந்து மெட்டல் பேஸ்டா இருக்கக்கூடாது. அதே மாதிரி அந்த பிரீத்திங் பேட்டர்ன் கரெக்டா அந்த ஓட்டத்தை தேர்வு செய்து வலது அதாவது வளர்பிறைனா வலது சுவாசத்தின் போதுதான் நம்ம செய்யணும், தேய்பிறைனா இடது சுவாசம் நடக்கும் போதுதான் முத்திரை செய்யணும். இந்த மாதிரி முத்திரை விதிமுறைகள். அதே மாதிரி அந்த தொடுற பேட்டர்ன், ஹேண்ட் ஃபிங்கர் ஜாமெட்ரி, இதுல கொடுக்கும் விரல் இடது கை இப்போ ரிசீவிங் தேய்பிறைங்கிறதுனால, வலது கை தான் சக்தி கொடுக்கும் விரல், மத்தி விரல் மாத்திரம்தான். வளர்பிறை வந்ததுன்னா வளர்பிறைக்கு வலது கையில ஃபிங்கர்ஸ் ரிசீவிங், இடது கை தான் கொடுக்கிற விரல், அப்ப அதோட மத்தி விரல். சோ இந்த மாதிரி அந்த நம்ம ஃபிங்கர்ஸை டச் பண்ற ஜாமெட்ரிய சொல்றது. அப்புறம் எவ்வளவு தூரம் அந்த ப்ரெஷர் கொடுக்கணும், லைட்டா டச் பண்ணா போதும், தப்பு இல்லை. இல்ல எனக்கு முடியல கொஞ்சம் டைட்டா தான் பண்ணா, டைட்டா பண்ணாலும் தப்பு கிடையாது. ஏன்னா ரொம்ப நேரம் பண்ணும்போது அதுல ஒரு பல்ல விழுந்து ஒரு சில நேரம் டிஸ்கம்ஃபர்ட் வருமோங்கிறக்காண்டி அதை வந்து சொல்றோம். ஏன்னா சிலவங்க வந்து லேசா தொட்டா ஈஸியா விட்டுருது, அப்படியே தூக்கம் வரும், அப்போ விட்டுருது. அதனால கொஞ்சம் அழுத்தி பிடிக்கலாம், தப்புல. ஆனா எப்பவுமே லைட்டா டச் பண்ணாலே போதும். அப்புறம் அந்த டூரேஷன், அதாவது பயிற்சி செய்யும் நேரங்கள் தேர்வுங்கிறது வந்து அந்த பிராக்டிசிங் பீரியட், வளர்பிறையா தேய்பிறையா வலது சுவாசமா இடது சுவாசமாங்கிறது ஃபர்ஸ்ட் பாயிண்ட். லாஸ்ட் பாயிண்ட் என்ன சொல்லுவோம்னா எவ்வளவு நேரம், குறைந்தபட்சம் 48 நிமிடங்கள், 2 நாளிகைகள் செய்யணும்னு சொல்லி இருக்கிறாங்க. அப்போ நம்ம ஒரே டைம்ல 48 நிமிஷம் கொண்டு போக முடியாது, உடல் அடாப்ட் ஆகணும். அதனால கிராஜுவலா நம்ம என்ன செய்யறோம், 5 நிமிடங்கள் 10 நிமிடங்கள் 5 to 10 minutes ஃபர்ஸ்ட் பண்ணுங்க, இன்டர்வல் விட்டு பண்ணுங்க அப்படின்னு நம்ம சொல்லிடுறோம். அடுத்தது சிகிச்சை சார் மற்றும் விளைவு அளவீடுகள், கிளினிக்கல் அண்ட் அவுட்கம் மெட்ரிக் செலக்ஷன். நம்ம இது பண்றோம் இல்லையா, இதுல வந்து என்னென்ன அவுட்கம் நீங்க வந்து செக் பண்ணலாம், சயின்டிபிக் ப்ரூஃப் எதெல்லாம் அப்படிங்கிறது. அதுல வந்து அப்ஜெக்டிவ் பேராமீட்டர்ஸ், சப்ஜெக்டிவ் பேராமீட்டர்ஸ். இப்போ சுகர்னு எடுத்துக்கிட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன், நாங்களுக்கு HbA1c அது வந்து ஒரு சயின்டிபிக் எவிடன்ஸ். ஸோ அந்த இது வந்து அப்ஜெக்டிவ் பேராமீட்டர். இன்னொன்னு வந்து உள்ளுணர்வு சார்ந்தது. எனக்கு முன்னாடி ரொம்ப டயர்டா இருக்கும், இப்போ வந்து டயர்டா இல்லை, நல்லா பிரிஸ்கா இருக்கிறேன். அதை மெஷர் பண்ண மாட்டோம், நமக்கு உணரத்தான் முடியும், அது சப்ஜெக்டிவ் பேராமீட்டர். அது ஸ்கேல் முதல்ல சோர்வா இருந்தது, நான் 10 ஸ்கேல் வந்து 1 to 10 வச்சிங்கன்னு வைங்களேன், அதுல எனக்கு 20% தான் ஃப்ரெஷ்னஸ் இருந்தது. அப்போ ஸ்கேல் 2ல இருந்தது, அந்த ஃப்ரெஷ்னஸ் வந்து 8 ஆச்சு. அல்லது பெயின் மேனேஜ்மெண்ட்னா 1 to 10 வச்சுக்கலாம். பெயின் அதிகம் இருக்குது எனக்கு 10, குறைஞ்சிக்கிட்டே வருது 60%, 40% இப்படி சொல்றோம்ல, இதெல்லாம் சப்ஜெக்டிவ் பேராமீட்டர். அப்போ நம்ம வந்து அந்த சிகிச்சை சார் மற்றும் விளைவு அளவீடுகளை எப்படி நம்ம மெஷர் பண்றோம் அப்படிங்கிறது தெரியணும். அடுத்தது கிளினிக்கல் ட்ரையல்ஸ் ஆன் எஃபெக்ட்ஸ் ஆஃப் முத்ரா. இப்போ எந்த ஒரு மருந்தை கொடுத்தாலும் நம்மளுடைய அலோபதி மெடிசின்ஸ்ல கம்ப்ளீட்டா எல்லாத்தையும் ஒரு ஃபர்ஸ்ட் வந்து அவங்க வந்து என்ன செய்வாங்கன்னா அதோட கெமிக்கல் காம்போனன்ட் எல்லாம் அனலைஸ் பண்ணி அது வந்து இந்த வைரஸை அரெஸ்ட் பண்ணுதா, இந்த பாக்டீரியாவை அரெஸ்ட் பண்றாங்கிறத டெஸ்ட் பண்ணுவாங்க.
டெஸ்ட் பண்ணதுக்கு அப்புறம் அனிமல் டெஸ்ட் பண்ணுவாங்க. அதை வந்து நம்ம மவுஸ் அல்லது ஏதாவது மற்ற அனிமல்ஸ்ல அந்த மருந்தை கொடுத்து எஃபெக்ட் எப்படி ஒர்க் ஆகுதுன்னு அது டெஸ்ட் பண்ணதுக்கு அப்புறம் தான் ஒரு குறிப்பிட்ட மக்களை சின்ன குரூப்பை தேர்ந்தெடுத்து ட்ரையல் விடுவாங்க. அப்புறம் இன்னும் கொஞ்சம் பெரிய குரூப்பா எடுத்து பண்ணுவாங்க. நமக்கு மாத்திரை நம்ம வந்து மார்க்கெட்டுக்கு வர கிட்டத்தட்ட 10 வருடங்கள் ஆகும் ஒரு மாத்திரையோட ரிசர்ச் பண்ணி வெளியில வர. அதுதான் மெத்தட். ஸோ அங்க வந்து நம்ம என்ன பண்ணுவோம், அதை அனலைஸ் பண்ணி சயின்டிபிக்கா ப்ரூவ் பண்ணி அனிமல்ல டெஸ்ட் பண்ணி மனுஷனுக்கு டெஸ்ட் பண்ணி அதுக்கப்புறம் தான் அது கரெக்டானதுக்கு அப்புறம் தான் நமக்கு மெடிசனா மார்க்கெட்ல வரும். சித்தர்கள் கொடுத்துருக்கிற இவங்க இதெல்லாமே என்ன பண்ணிடுறாங்க, தானே அனுபவத்துல உணர்ந்ததுக்கு அப்புறம் தான் வெளியே கொடுப்பாங்க. அதுக்கு சில இம்பாக்ட் வந்துன்னா என்ன மாதிரி அந்த இம்பாக்டை அரெஸ்ட் பண்ணலாம், அதை எப்படி கட்டுப்படுத்தலாங்கிறதும் அவங்க தான் சொல்லியிருப்பாங்க அதுல. ஸோ தன்னையே இதுல வந்து டைரக்டா அவங்களதான் தேர்வு பண்ணி செஞ்சு அவங்கள டெஸ்ட் பண்ணி இப்படிலாம் நடக்கு இந்த மாதிரிலாம் போகுதுங்கிறத புரிஞ்சுதான் பண்ணுவாங்க. நம்ம வந்து இதையும் நம்ம முதல்ல என்ன பண்ணணும்னா சயின்டிபிக்கா பண்ணணும்ன்றக்காக வேண்டி ஒரு க்ளோஸ் குரூப்புக்கு ஃபர்ஸ்ட் சுவாமி வந்து சொல்லி இதை செய்ய வச்சாங்க. அடுத்தது இன்னொரு பெரிய குரூப்புக்கு கொஞ்சம் செஞ்சு அதையும் பண்ணாங்க. அடுத்தது 3வது குரூப் வந்து சிஸ்டமேட்டிக்கா போயிட்டு இருக்குது. கிட்டத்தட்ட 400-500 பேருக்கு ட்ரையல் விட்டு அவங்க சொந்தமா அனுபவப்பட்டு 4-5 பேருக்கு 4-5 குரூப்புக்கு ட்ரையல் விட்டதுக்கு அப்புறம் தான் உங்களுக்கு எல்லாம் வெளியிடப்படுது, சும்மா வரல. அடுத்தது வந்து வெரிஃபிகேஷன் அண்ட் வேலிடேஷன். எப்பவுமே ஒரு மெத்தட் பண்றோம், இது சரிதானா அப்படிங்கிறது என்ன சாஃப்ட்வேர் டெவலப்மெண்ட்ல சொல்லுவாங்க வெரிஃபிகேஷன் அண்ட் வேலிடேஷன். அதுல என்ன வித்தியாசம்னா, வெரிஃபிகேஷன்னா whether the method we built is correct, method is right அப்படின்னு செக் பண்றது. வேலிடேஷன்னா did we build the right method, அதாவது நம்ம என்ன பர்பஸுக்காக பண்ணமோ அதை நிவர்த்தி பண்ணுதா, does it serve the purpose அப்படின்னு கண்டுபிடிக்கிறதா வேலிடேஷன். வெரிஃபை பண்றது வந்து நம்ம சொன்னபடி கரெக்டா மெத்தட் வந்து டெவலப் ஆயிருக்கா அப்படிங்கிறது. ஸோ அந்த வெரிஃபிகேஷன் வேலிடேஷன் நம்ம சப்ஜெக்டிவ் பேராமீட்டர் அப்ஜெக்டிவ் பேராமீட்டர் இருக்கிறதுனால இதை வைத்து என்னென்ன நடந்ததுன்னு அந்த டேட்டா வச்சு ஒரு ரிசர்ச் பண்ணி தான் இந்த முத்திரையோட பலன்களை உறுதிப்படுத்த முடியும். அதுக்கு தான் இந்த 500 பேர்கிட்ட டெஸ்ட் பண்ணி அவங்களுக்கு என்னென்ன பிரச்சனை, ஒவ்வொருத்தரும் ஒரு பிரச்சனையை சொல்றாங்க, அந்த அனுபவத்தை தான் ஷேர் பண்றோம். நீங்க இன்னைக்கு பாத்தீங்கன்னா குரூப்ல வந்து போட்டிருந்தாங்க என்னெல்லாம் டயபெட்டிஸ் ரெக்கார்டு, சயின்டிபிக் ரெக்கார்டு எவ்வளவு இருந்தது எவ்வளவு குறைஞ்சிருக்குதுங்கிறத போட்டிருக்காங்க. இதெல்லாம் தான் நமக்கு வந்து உறுதிப்படுத்துறது வெரிஃபிகேஷன் அண்ட் வேலிடேஷன். இந்த அளவீடுகள்லாம் எடுக்கணும்னு முதல்ல ஃபிக்ஸ் பண்ணிட்டு அதை சரி பண்றது. அடுத்தது ஸ்டாண்டர்டைசேஷன். இந்த மெத்தடை ஸ்டாண்டர்டைஸ் பண்றது. முதல்ல நம்ம வந்து அதுக்குரிய விதிமுறைகள் நடைமுறைகள் இப்படிதான் பண்ணணும்ன்றத அந்த லிஸ்ட் ஆஃப் டூஸ் அண்ட் டோன்ட்ஸ் சொல்றது. அப்புறம் இன்க்ளூஷன் எக்ஸ்க்ளூஷன், யாருக்கெல்லாம் சொல்ல கொடுக்கலாம் யாருக்கெல்லாம் சொல்லி கொடுக்க கூடாது. ஏன்னா இதுல வந்து சில இன்க்ளூஷன் எக்ஸ்க்ளூஷன் இருக்கு. ஃபார் எக்ஸாம்பிள் நிறைய பேர் கேட்கறாங்க, 14 வயசு பையனுக்கு நான் சொல்லி கொடுக்கலாமா இந்த முத்திரைய, ஆர்வத்துல நிறைய பேர் கேட்கறாங்க. ஏன்னா போன குரூப்ல நாங்க இந்தியாவில ட்ரை பண்றதுல ஒருத்தவங்க சொல்லிட்டாங்க, என் கிளாஸ்ல நான் வந்து 5ஆம் கிளாஸ் பசங்களை எல்லாம் முத்திரை செய்ய சொல்றேன், ரொம்ப சத்தம் போடுறாங்க, முத்திரை செய்ய சொல்றேன்றாங்க. அதாவது இது வந்து ஒரு கேலி குத்தாயிடக்கூடாது. யாருக்கு சுவாசத்தை கண்டுபிடிக்க முடியுதோ அவங்களுக்கே தானா அவங்களுக்கு சொல்லி கொடுக்கலாம். ஒரு சிம்பிள் ரூலா வச்சுக்கோங்க. சுவாசத்தை அவங்களால ஐடென்டிஃபை பண்ண முடியுது, அந்த லெவலுக்கு வர்றவங்களுக்கு கொடுக்கலாம். கண்டிப்பா இது வந்து ரொம்ப பிரயோஜனமா இருக்கும். தவறுதலா பண்ணாலும் இம்பாக்ட் வராது, இருந்தாலும் அந்த இன்ட்ரெஸ்ட் வராது. என்னத்தையோ செஞ்சுக்கிட்டு அவங்க மற்றவங்களுக்கு தவறுதலா பாஸ் ஆன் பண்ணிடுவாங்க. அந்த அலர்ட்டுக்காக தான் சொல்றோம். என்னென்ன யாருக்கு செய்யலாம் செய்யக்கூடாதுங்கிறது வந்து நம்ம வந்து அதுலதான் இன்க்ளூஷன் எக்ஸ்க்ளூஷன் ஆஃப் திஸ் முத்ராஸ் we have to decide. அப்புறம் ஸ்டாட்டிஸ்டிக்கல் அனாலிசிஸ் ஆஃப் வேரியஸ் மெட்ரிக்ஸ், அதை எல்லாத்தையும் சேர்த்து ஒரு ரிசர்ச் அனாலிசிஸ் பண்ணி அந்த முடிவுகள் எல்லாம் சொல்லணும். அப்புறம் வந்து நம்ம இந்த இது அந்த முத்திரை புதுசா பண்றோங்கும் போது, புதுசா ஒண்ணு தோற்றுவிக்கிறோம், ஒண்ணு கிரியேட் பண்றோம்னா, ஃபார்ம் பண்றோம்னா, அதை டெஸ்ட் பண்றதுக்கு நம்ம அவங்ககிட்ட வந்து ஒப்புதல் வாங்கணும். we should get the actual written concurrence. நாங்க அப்படிதான் வாங்கித்தான் செஞ்சோம், சும்மா யார்கிட்டையெல்லாம் கொடுக்கல. அவங்ககிட்ட நான் இந்த டேட்டாவை நான் இந்த டெஸ்ட் பண்ண தயாரா இருக்கிறேன், இதுல இந்த டேட்டாவெல்லாம் நான் ஷேர் பண்றதுல எனக்கு வந்து பிரச்சனை இல்லை, ஆட்சேபனை இல்லை
I don't have any objection in sharing my data by doing this mudras. அப்படி பண்ணிதான் இந்த டேட்டாவெல்லாம் உங்களுக்கு கொடுக்குறோம். பயிற்சி முடிச்சதுக்கு அப்புறம் 2 விரலையும் விடுவித்துட்டு கொஞ்சம் தளர்வுபடுத்திட்டு ரெஸ்ட் எடுத்துக்கலாம். ஸோ இந்த 10 ஸ்டெப் வந்து ஒரு புது முத்திரை உருவாக்கணும்னா இதை சிஸ்டமேட்டிக்கா ஃபாலோ பண்ணணும். ஏன்னா இதைத்தான் நாங்க ஃபாலோ பண்ணி இந்த முத்திரையை கொண்டு வந்து இதை வந்து சுவாமிஜி ஒரு புரோட்டோகாலா கொடுத்துட்றாங்க. சரி, இந்த முத்திரையோட மெயினான ஃபீச்சர்ஸ் என்ன? மெயினானது பார்த்துருக்குறோம், பட் இருந்தாலும் மேஜர் ஃபீச்சர்ஸ் என்ன? இது வந்து இப்ப நமக்கு சொல்லி கொடுத்துருக்கிறது வந்து பாடி அண்ட் மைண்ட் பியூரிஃபை ஆகணும். உடலும் மனதும் கோஷங்களும் அந்த கரணங்களும் அதான் அர்த்தம். ஸோ கம்ப்ளீட்டா என்டையர் பாடி இன்க்ளூடிங் மைண்ட் கெட் பியூரிஃபைடு. அப்புறம் இந்த நான் வந்து ஒன்லி மனதையும் உடலையும் தூய்மைப்படுத்த விரும்புகிறேன் அப்படின்னு நினைக்கிறவங்க ஒரு நாளைக்கு குறைந்தபட்சம் 2 நாளிகை அல்லது 48 நிமிடங்கள் செய்யணும். கண்டினியூஸா, கேப் இல்லாம. புரிஞ்சுக்கோங்க, கண்டினியூட்டி இஸ் இம்பார்ட்டன்ட். அப்புறம் அப்படி கண்டினியூஸா நீங்க 48 நிமிஷம் பண்ற அளவுக்கு உங்களுக்கு வந்துருச்சுன்னா, அதாவது 48 நிமிஷம் ஒரே டைம்ல பண்ணணும் தேவையில்ல. ஒரு நாளில் 4 வாட்டி நீங்க பிரிச்சு பண்ணலாம், 5 வாட்டி உங்க சௌரியத்துக்கு பிரிச்சு பண்ணிக்கோங்க. இன்றைய கணக்கு எடுத்துட்டீங்கன்னா 48 நிமிஷம் நீங்க வந்து பண்ணணும் குறைந்தபட்சம். இப்படி பண்ணி ஒவ்வொரு விரலா வளர்கிற காலத்துல அந்த ஒரு விரலுக்கும் 15 வாரங்கள் மேடம் சொன்னாங்கல்ல, 15 வாரம் எடுத்துக்கணும் வளர்பிறை வாரங்கள். அதே மாதிரி லெஃப்ட் சைட்ல தேய்பிறை வாரங்கள் 15. இது 2 சேர்ந்தாதான் உங்களுக்கு வந்து முழுமையா அந்த 2 விரலுக்குரியது வரும். இப்படி கணக்கு பண்ணீங்கன்னா 3 வருடம் தொடர்ந்து விடாம குறைந்தபட்சம் 48 நிமிடங்களாவது இந்த முத்திரையை செஞ்சோம்னா கம்ப்ளீட்டா பியூரிஃபை ஆயிடும். இதான் அதுக்குரிய மொத்த கால்குலேஷன். ஆனா 48 நிமிஷம் வர்ற வரைக்கும் அது வந்து பிரிலிமினரி, அதாவது உங்களுக்கு வந்து அது வந்து பிராக்டிஸ் நீங்க பண்ணி பாடியை செட் பண்றீங்க. ஏன்னா பாடி செட் ஆகலன்னு வச்சுக்கோங்களேன், அவ்வளவு நேரம் பண்ண முடியாது. சில நேரம் ஒரு 5 நிமிஷம் பண்ண எனக்கு பெயினா இருக்குது, கை கால் உழையுது, எனக்கு வந்து இச்சிங் இருக்குது, தலை வலிக்குது, இந்த மாதிரி ஹெட்ஏக் வருது, இப்படிலாம் சில சின்ன சின்ன பிரச்சனைகள் வரும். அதுக்காக டைமை கொஞ்சம் குறைச்சிட்டு, அதனால ரொம்ப பயப்பட வேண்டாம் யாரும். அந்த எஃபெக்ட் சைடு எஃபெக்ட் ஒன்றும் பண்ணாது. முத்திரை செய்யறது கொஞ்சம் நிறுத்திக்கோங்க, அவ்வளவுதான். கொஞ்சம் கொஞ்சமா கேப் விட்டு 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 இன்க்ரீஸ் பண்ணுங்க. நிறைய பேர் சொல்ற ப்ராப்ளம், எனக்கு வந்து மூச்சு தெரிய மாட்டேங்கி சரியா. மேடம் சொன்னாங்க, எதுக்காக அந்த சார்ட் போட சொல்றோம்? எவ்ரி 2 hours அந்த இது லெஃப்ட் ரைட் லெஃப்ட் ரைட் லெஃப்ட் ரைட்னு கரெக்டா ஷிஃப்ட் ஆகலன்னால் பாடியில ஏதோ ஒரு பிரச்சனை இருக்குதுன்னு அர்த்தம். அதுவே உங்களுக்கு ஒரு அலர்ட் தான். ஸோ அதை போடும்போதுதான் உங்களுக்கு தெரியும். நீங்க வந்து எதுக்காக மேடம் வந்து திருப்பி திருப்பி சார்ட்டை ப்ரிப்பேர் பண்ண சொல்றாங்கன்னா, இந்த இடது சுவாசமும் வலது சுவாசமும் கரெக்டா அந்த அல்ட்ராடியன் ரிதம்னு சொல்றோம் இல்லையா, 90 to 120 நிமிஷம் 90 to 120 மினிட்ஸ்ல 2க்கும் ஷிஃப்ட் ஆகலைன்னா தட் இஸ் சம் இம்பேலன்ஸ். பயப்பட வேண்டாம். ஆனா தொடர்ந்து முத்திரை நீங்க பண்ண பண்ண, இப்ப எனக்கு வலது பக்கம் தான் நிறைய போகுது, இடது பக்கம் அவ்வளவு வரலன்னு ஃபீல் பண்றீங்க இல்லையா, வலது பக்கம் ஒரு 2 நிமிஷம் 3 நிமிஷமாவது வரும். அந்த டைமை பிடிச்சு அந்த டைம்ல விடாம பண்ணிட்டே இருங்க. ஒரு 1 or 2 monthsல உங்களுக்கு கண்டிப்பா 2 நார்மல் ஆயிரும். இன்னொன்னு மேடம் சுவாச பயிற்சி செய்யுங்கன்னாங்க. இடதுல சுவாசத்தை எடுத்து வலதுல விடுறது, வலதுல எடுத்து இடதுல, நாடி சுத்தின்னு சொல்லுவாங்க பலது. இந்த மாதிரி அப்படியே பண்ணும் போதும் உங்களுக்கு வந்து பிளாக் கிளியர் ஆகும், இது ரெகுலரைஸ் ஆகும். ஸோ கொஞ்ச நேரம் கிடைச்சாலும் அந்த நேரத்தை கண்டுபிடிச்சு நீங்க வந்து முத்திரையை செய்யுங்க. அது தவிர உங்களுக்கு வந்து இந்த பயிற்சியையும் செய்யுங்க. பிசிக்கலா இடது நாசியில மூச்சை இழுத்து வலது நாசியில விடுறது, வலது நாசியில மூச்சை இழுத்து இடது நாசியில விடுறது, இப்படியே ஒரு 10 தடவை பண்றது, 15 தடவை கொஞ்சம் கொஞ்சமா கூட்டிக்கோங்க. அப்போ உங்களுக்கு கம்ஃபர்டபுளா ஆயிரும். ஏன்னா இதுவே வந்து பிரிலிமினரியா உங்க உடம்ப தயார்படுத்துறதுக்கே டைம் ஆகும். அதனாலதான் குறைந்தபட்சம் அந்த 48 நிமிடம் உங்களுக்கு செய்ய முடியும்னு வந்ததுக்கு அப்புறம் தான் கவுண்டர் ஸ்டார்ட்ஸ். 3 yearsங்கிற அதுக்கப்புறம் தான். ஏன்னா சரியா பண்ணணும், அது எல்லாத்தையும் கரெக்டா ஒவ்வொருத்தையும் ஏதாவது டவுட் வந்திருந்தா எக்ஸ்பர்ட்டை கேட்டு கிளாரிஃபை பண்ணிக்கணும். இதெல்லாம் பண்ணி வர்றதுக்கு அந்த 48 minutes ரெகுலரா வர மாதிரி வந்துருச்சுன்னா யூ ஆர் ரெடி டு டூ இட். ஸோ அப்படி பண்ணும்போது கண்டிப்பா 3 yearsல கிளீன் ஆயிடும். நீங்க கண்டிப்பா ஃபீல் பண்ண முடியும்.
அந்த 48 நிமிஷம் நீங்க அரைவ் பண்றதுக்கு உள்ளாலே உங்களுக்கு நிறைய நல்ல சேஞ்சஸ் உங்களால ஃபீல் பண்ண முடியும். நல்லா ஃபீல் பண்ண முடியும். ஏன்னா ஒரு வாரம் பண்ணவங்க 10 நிமிஷம் 5 நிமிஷம் பண்ணவங்களே அவ்வளவு கிளியரா சொல்றாங்க. எக்ஸ்பீரியன்ஸ் ஆகுது. அதை வச்சுதான் நாங்க சொல்றோம். அப்புறம் இதுல வயதை பொறுத்து இருக்குது இந்த ஃபீச்சர். ஒரு 40 வயசுக்குள்ளால இந்த முத்திரையெல்லாம் கிடைச்சதுன்னா அவங்க எல்லாம் தே ஆர் த லக்கியஸ்ட் பர்சன். 3 இயர்ஸ் அழகா பண்ணிட்டாங்கன்னா நீட்டா 100% பியூரிஃபை ஆயிடும். எல்லா டிசீஸுமே நல்லா கண்ட்ரோல் ஆகி 100% சொல்யூஷன் கிடைக்கும். 60-65க்கு மேல பண்ணும்போது ஏன்னா ஏகப்பட்ட டேமேஜ் ஆனதுனால சிலது ரிப்பேர் பண்ண முடியாத ஸ்டேஜுக்கு போனது, சிலது பண்ண முடியாதபடி ஆயிடலாம். 100% வரும்னு சொல்ல முடியாது. ஆனா ஒண்ணு கேரண்டி சொல்லியிருக்காங்க சார், இட் வில் நாட் ஃபர்தர் அக்ரவேட். இதுக்கு மேல இன்டென்சிஃபை ஆகாது. சுகர் உங்களுக்கு இவ்வளவு வந்திருக்குது, அதிகம் இருக்குன்னு நினைக்கிறீங்க, இன்னும் கூடாது. இந்த முத்திரையும் அந்த மாத்திரையும் நீங்க பண்ணிட்டா, அதாவது இன்சுலின்ல இருந்து, அதாவது மாத்திரையில இருந்து இன்சுலின் லெவலுக்கு போக வேண்டியது வராது. இன்சுலின்ல இருந்து அடுத்தது கிட்னி டேமேஜ் ஆகிற அளவுக்கு, டயாலிசிஸ் அளவுக்கு போகாது. இந்த மாதிரி ஃபர்தரா அதோட தீவிரத்தன்மை கூடாம பார்த்துக்கலாம் வயதுக்கு ஏற்றபடி. அதனால்தான் நம்ம சின்ன வயசுலயே இந்த இதை பிராக்டிஸ் பண்ணணும். நேரம் இல்லன்னு சொல்லுவோம். ஹெல்த் இஸ் வெல்த். கடைசியில எல்லாத்தையும் இழந்துட்டு உடல் ஆரோக்கியத்தை அப்புறம் நம்ம சம்பாதிச்ச அத்தனை காசையும் கொட்டி போட்டு அதுக்கப்புறம் மனசு ஸ்ட்ரெஸ் ஆகி இதெல்லாம் ஆகும். இதெல்லாம் சொல்லுவோம். ஆனா நடைமுறைப்படுத்தும் போது எனக்கு டைம் இல்லை, நான் ரொம்ப பிஸி. உங்களை நீங்களே கவனிச்சுக்கிட்ட டைம் இல்லைன்னா உங்களுக்கு நீங்களே ஆப்படிச்சுக்கிடுறீங்க, அவ்வளவுதான் சொல்ல முடியும். அப்புறம் இந்த மைண்ட், நோ விருத்தி நோ விகாரம். விருத்தினா என்ன அர்த்தம்? செயின் ஆஃப் தாட்ஸ். ஒன்னு நினைச்ச உடனே ஒண்ணு என் பிள்ளைய நம்ம படிக்க வைக்கணும், அது படிக்க வச்சா நல்ல வேலைக்கு போகணும், அடுத்தது நல்ல ஒரு கல்யாணம் பண்ணி வச்சு நல்ல குடும்ப வாழ்க்கை அனுப்பணும். அவங்களுடைய நம்ம லைஃப் எண்டு வரைக்கும் பிள்ளைகளோட அப்படியே பற்று போயிட்டே இருக்கும். இதுதான் ஒரு விருத்தி, மன விருத்திங்கிறது. ஒரு இடத்துல ஃபுல் ஸ்டாப் வைக்க மாட்டோம். என் கடமைன்னு சொல்லிட்டே இருப்போம். இருக்குது கடமை, பிள்ளைகளை படிக்க வைக்க வேண்டியது நம்ம கடமை தான். படிப்பு அறிவை கொடுத்து அவங்க அதுக்கடுத்து அவங்களும் முயற்சி பண்ணணும். உங்களால முடிஞ்ச ஹெல்ப்ப பண்ணலாம். அத்தனைக்கும் போட்டு ரெஸ்பான்சிபிலிட்டி எடுத்து பண்ணும்போது நேரம் இல்லை, எனக்கு ப்ரையாரிட்டி இல்லை, நம்மளை கண்டுக்க முடியல, அப்புறம் பயங்கர ஏமாற்றம். உனக்காக நான் இவ்வளவு செஞ்சேன். அவங்களையும் குறை சொல்ல முடியாது. அவங்களோட பிஸி ஷெட்யூல்ல அவங்களுக்கு நிறைய வேலைகள் இருக்குது. அவங்க குடும்பத்தை பார்க்கணும், அவங்க வேலைகளை பார்க்கணும். அதுக்கப்புறம் தான் உங்களை பார்க்க முடியும். நான் அவ்வளவு செஞ்சேனே, என்ன நீ கண்டுக்கலையே. அப்பதான் இந்த ரிவெஞ்ச் எடுக்கிற பக்குவம். கர்சிங், எத்தனையோ பேரு கர்ஸ் பண்றாங்க, என்ன நீ பார்க்க முடியும். ஏன்னா அது சின்ன குழந்தை. இத முதல்ல இருந்தே பண்ண ஆரம்பிச்சோன்னா மைண்ட்ல விருத்தி இருக்காது. விகாரம்னா திருப்பாயிடுறது. எனக்கு ஆசைப்பட்டது கிடைக்கல, அது என்னவா மாறும்? அப்படியே கோபமா மாறிடும். அப்போ அந்த கோபமா மாறும்போது உள்ளால ஹார்மோன்ஸ் மாற்றம் எல்லாம் சுரக்கிறது கூட குறைய சுரந்து அந்த ஆர்கன்ஸை டேமேஜ் பண்ணி நம்மளை ஒரு வழி பண்ணிடும். சோ இந்த முத்திரையை பண்ண 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 மைண்டுக்கு விருத்தியும் விகாரமும் குறைந்து கொண்டே வரும். அதைத்தான் பியூரிஃபிகேஷன் சொல்றோம். அடுத்தது இந்த முத்திரை ரொம்ப ரொம்ப எளிமையானது. அப்படியே தம்மு கட்டி 10 நிமிஷம் பிராணாயாமத்தை உள்ளால அடக்கி வச்சுக்கோங்க. அப்படியே மூச்சை அப்படியே இழுத்து அப்படியே, அதெல்லாம் ஒண்ணுமே வேண்டாம். சுவாசத்தை கவனிங்க, அமைதியா விரல தொடுங்க, அவ்வளவுதான். வெரி வெரி ஈஸி. ஆனா சுவாசத்தை கவனிக்க தெரியணும். இடது சுவாசமா வலது சுவாசமா. ஆனா அது தெரியாதவங்களும் ரொம்ப முயற்சி பண்ணி பண்ணுனா கண்டிப்பா கண்டுபிடிக்கலாம். சிலவங்க 1 வாரத்துல கண்டுபிடிப்பாங்க, சிலவங்க 1 மாசத்துல கண்டுபிடிப்பாங்க. இந்த பயிற்சியே நம்மளுடைய மனதை உள்முகமாக திருப்புறதுதான். பிரத்யாகாரம்னு ஒண்ணு சொல்லுவாங்க. ஆக்சுவலா இது அதுக்குரிய அடிப்படை தான். பிராணாயாமம் பண்றவங்களுக்கு தெரியும். அதாவது நம்ம மனசு எப்பவுமே வெளிநாட்டத்திலே இருக்கும். அந்த வெளிநாட்டத்தை உள்ளால போகணும்னு பண்ணனா முதல்ல சுவாசத்தை கவனிக்கணும். மனசு எங்க இருக்கும்? வாய் எங்க இருக்க இடத்துல மனசு இருக்கும். உள்ளால நீங்க கவனிக்க ஆரம்பிச்சீங்கன்னா உங்க மனசு விருத்தியோ விகாரமோ அடைய வாய்ப்பே இல்லை. இது ரொம்ப ரொம்ப எஃபெக்டிவான முத்திரா. அனுபவத்துல பார்த்தது. ரிசல்ட்ஸ் அவ்வளவு குயிக்கா கிடைக்கும், பயங்கர ஃபாஸ்ட். நமக்கு இதுல உள்ள ஒரு இது என்னன்னா, பிரீத் கரெக்டா ஐடென்டிஃபை பண்ணி நம்ம கொடுத்திருக்கிற விதிமுறைகளை ஃபாலோ பண்ணி கரெக்டா பண்ணணும். ஏன்னா சிலவங்க தப்பா பண்றாங்க.
அது வந்து நீங்க கிளாரிஃபை பண்ணிக்கோங்க. தவறுதெல்லாம் பண்ணக்கூடாது. அது ஆன்டி பேட்டர்ன்னு சொல்லுவோம். அப்படி பண்றதுனால பெரிய அதாவது உங்களுக்கு நெகட்டிவ் இம்பாக்ட்லாம் இருக்காது. அதனால தாக்கம், பக்க விளைவுலாம் கிடையாது. ஆனா என்ன, நீங்க நினைக்கிற அந்த எதுக்காக நீங்க பண்றீங்களோ அந்த வேலை நடக்காது. அதனால ரொம்ப கவனமா நீங்க வந்து உங்களுக்கு கம்ப்ளீட்டா தரோவாகிற வரைக்கும் கேட்டுக்கிட்டே இருக்கணும். கன்டினியூட்டி ரொம்ப முக்கியம். இதுல சில லிமிட்ஸ் அண்ட் சேலஞ்சஸ் இருக்குது. லிமிட்ஸ் அண்ட் சேலஞ்சஸ் என்ன? சிலவங்களுக்கு லெஃப்ட் ரைட் நாஸ்ட்ரல் பிரீத்திங்கை வந்து கண்டுபிடிக்க கஷ்டம். இடது சுவாசம் போகுதா வலது சுவாசம் போகுதான்னு கண்டுபிடிக்கிறது ஒரு பெரிய சேலஞ்சு தான். ஆனா நாங்க அந்த 3 செட் அந்த பேட்சஸ் ட்ரைனிங் கொடுக்கும் முன்னாடி நாங்க இதை வந்து முதல்ல சுவாமி வந்து இது நிறைய பேருக்கு ஐடென்டிஃபை பண்ண முடியாதேன்னு தான் நினைச்சாங்க. ஆனா அவங்க பழகுறவங்க எல்லாமே தெரியாதவங்களும் கண்டுபிடிச்சிட்டாங்க. சிலவங்களுக்கு 1 வாரம் 10 நாள் ஆச்சு, சிலவங்களுக்கு 1 மாசம் ஆச்சு, சிலவங்களுக்கு கூட கொஞ்ச நாள் ஆச்சு. பிராக்டிக்கல் வரும்போது சொல்லி கொடுத்த பிறகு என்னால கண்டுபிடிக்க முடியுது அப்படின்ட்டாங்க. சோ அதுல வந்து அவங்களே பண்ணணும். அப்பதான் உள்முகமா திருப்பதே நடக்கும். இதுக்கு ஒரு மெஷினை வச்சுக்கிட்டு இது லெஃப்ட்லயா ரைட்லயான்னு பார்த்துட்டு இருக்கோம்னா ரொம்ப கஷ்டப்படும் மைண்டை வந்து கண்ட்ரோல் பண்றது. அப்புறம் இதுல என்னன்னா டூரேஷன் கொஞ்சம் கொஞ்சமா இன்க்ரீஸ் பண்ணணும். கொஞ்சம் கொஞ்சமா இன்க்ரீஸ் பண்ணணும். சோ பாடி வந்து செட் ஆகணும். அதனால உள்ளால ஹீட் உண்டாகும். அந்த ஹீட்டுக்கு நம்ம பாடி அடாப்ட் ஆகணும். சிலவங்க சொல்லுவாங்க ரொம்ப ஹீட் ஆகத்தான் செய்யும். ஆனா பாடி பண்ண 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 உங்களுக்கு அடாப்ட் பண்ணிக்கிறோம். முதல்ல செய்யும் போது சில நேரம் சில இடத்துல பெயின் வரலாம். கையில வலிக்குங்கிறாங்க சில நேரம். அந்த கையில வலி வருது. அதே மாதிரி இச்சிங் நிறைய இடத்துல அந்த சொரியுது அப்படியே பயங்கர இச்சிங்கா இருக்கும். அந்த இச்சிங்லாம் வந்தா கோகனட் ஆயில போட்டாலே சரி ஆகுது. ட்ரை பண்ணதுல சிலவங்களுக்கு ஹெட் ஏக் வரும். அந்த ஹெட் ஏக் வந்து கொஞ்ச நேரம் கழிச்சு அப்புறம் டைம் குறைச்சு அது எப்போ ஹெட் ஏக் தொடங்குதோ அது வரைக்கும் பண்ணிட்டு நிறுத்திடுங்க. கேப் விட்டு பண்ணுங்க. அது கிளியர் ஆயிடும். ஹெட் ஏக் இந்த இதெல்லாம் வாரது என்னன்னா இட் இஸ் ஆக்சுவலி எக்ஸ்பெல்லிங் த இம்பியூரிட்டிஸ் அவுட் சைட். உங்க வேர்வை மூலம் வெளியே வரலாம். இச்சிங் வர்றது காரணம் அப்படிதான். வேர்வை வழியா ஏதோ ஒண்ணு வெளியே தள்ளப்படுது. அதே மாதிரி அந்த இடத்துல பிளாக் இருக்கிறதுனால ஹெட் ஏக் ஏன் வருது? அது கிட்ட உள்ள நாடிகள் அடைக்கப்பட்டிருந்ததுன்னா அதுல போக சிரமப்படுது. முட்டி முட்டி திறக்கணும். ஏன்னா இது ஃபோர்சிபிளா உள்ளால போகுது. அதனாலதான் ஹெட் ஏக் வருது. சில இடத்துல ஏன் பெயின் வருதுன்னா அந்த இடத்துல டேமேஜ் ஆயிருக்கலாம் உங்களுடைய நாடிகள். அப்போ அதுல போகும்போது அந்த வலி தெரியுது. இது எல்லாமே நீங்க அந்த உயிர் சக்தியை உள்ளால செலுத்தி கொஞ்சம் கொஞ்சமா பண்ண சரி ஆயிடும். பயப்பட வேண்டாம். இப்படிதான் இது வந்து பியூரிஃபை பண்ணுது. சயின்டிபிக்கா அது வேலை செய்யுது. சும்மா அப்படி தொட்டா அப்படியே என்னமோ ஜி பூ பான்ட்டு ஒரு மாயாஜால வித்த கிடையாது. புரிஞ்சுக்கணும். அதான் அடிக்கடி நீங்க தொடக்கத்துல அடிக்கடி பண்ணி 48 நிமிஷத்துக்கு உயர்த்தி உங்க டைமை கொண்டு வந்துருங்க. இது வந்து டெய்லி நம்ம காலைல எந்திரிச்ச உடனே பிரஷ் பண்ணுவோம். பிரஷ் பண்ண மறப்போமா? பிரஷ் பண்ணாம சாப்பிட உட்காருவோமா? முடியாது. சோ இந்த மாதிரி ஒரு ரொட்டீன் ஆக்டிவிட்டில ஒன்னா வர்றது மாதிரி பண்ணிடணும். ஏன்னா அதெல்லாம் உங்க உடலுக்காக, அதாவது பிரஷ் ஏன் பண்றோம்? பல்ல பாதுகாக்க. அப்போ இந்த முத்திரை ஏன் பண்றோம்? நம்ம உடலையும் மனசையும் பாதுகாக்க. அதான் இதோட limitation. Chronic diseases may not aggravate further, but it is difficult to get complete recovery in case of elders. மூத்த இளைஞர்கள் மத்தியில இந்த டிசீஸ், கிரானிக் டிசீஸ்லாம் சில நேரம் கம்ப்ளீட்டா ரெக்கவர் ஆகும்னு சொல்ல முடியாது. ஆனா இதை விட மோசமாகாதுங்கிறது உண்மை. இதுல சில எக்ஸப்ஷன்ஸும் சொல்றோம். பிரெக்னன்ட் விமன், ஏன்னா அந்த இதுவே கொஞ்சம் முத்திரையே வந்து நமக்கு சூட கூட்டும். ஸோ அவங்களுக்கு இன்னும் கூட்டினா வேற பிரச்சனை வரக்கூடாதுங்க வேண்டியது அந்த டைம்ல பண்ண வேண்டாம்னு சொல்லுவோம். ஆனா அந்த பிரெக்னன்சி வந்து நல்ல நார்மல் டெலிவரி வர்றதுக்கு முத்திரைகள் இருக்குது. அதை வந்து இத்தனாவது மாசத்துல இருந்து தொடங்கணும், இது பண்ணணும்ன்றது இருக்குது. அதுல இன்ட்ரெஸ்ட் இருக்கவங்க கேட்டீங்கன்னா அது தேவைக்கு தகுந்தபடி சிலதை கேட்டுட்டு நிபுணர்கள் உங்களுக்கு அந்த இதை கொடுப்பாங்க. சாதாரணமா நம்ம இப்ப செய்யற முத்திரை அந்த டைம்ல செய்ய வேண்டாம். ஸ்மால் கிட்ஸ், சின்ன சின்ன குழந்தைகளுக்கு எப்படி செய்யணும் தெரியாது. அதனால அவங்களுக்கு வந்து அதுல நம்ம இது பண்ண முடியாது. பட் இதுதான் பண்ணா இந்த ஒரு அந்த ஒன்னே தெரிஞ்சுக்கிட்டு அவங்களுக்கு சொல்லி கொடுக்க முடியும். அது என்னன்னு நீங்க கன்சல்ட் பண்ணிட்டு எக்ஸ்பர்ட்ட கேட்டுட்டு இந்த இதெல்லாம் நீங்க பண்ணணும். அடுத்தது வந்து இம்பேர்ட் ஃபிங்கர்ஸ். சரி விரலே இல்லை, எப்படி பண்ண முடியும்? சோ இதெல்லாம் சில சின்ன சின்ன லிமிடேஷன்ஸ். சோ ஜெனரலா இந்த முத்திரை எந்த அடிப்படையில வேலை செய்யுது, இதை எப்படி நம்ம வந்து நம்மளுடைய பயிற்சியில கொண்டு வந்து ஒரு நார்மலுக்கு கொண்டு வர்றது,
இதுல உள்ள லிமிட்ஸும் சேலஞ்சஸும் என்ன அப்படிங்கிறத சொல்லியாச்சு. இன்னும் இந்த முத்திரையை பற்றி நான் வந்து இனி இனி உள்ள ரிமைனிங் கிளாஸஸ்ல நான் இதைத்தான் பண்ண போறேன். உங்களுக்கு இந்த முத்திரைகளை ரிவீல் பண்றது சித்தர்கள், அவங்க யாரு என்னன்றத சொல்லியிருக்கிறோம். ஹியூமன் சிஸ்டம் பிரின்சிபிள்ஸ் என்ன, அதான் அந்த தத்துவங்கள்னு சொல்றோம், உடல் கூறுகள்னு சொல்றோம், அது என்னன்னு தெரியும். அனாட்டமி அண்ட் பிசியாலஜி சிம்பிளி சேயிங். அப்புறம் லெஃப்ட் சைடு ரைட் சைடு, எதுக்காக இதை லெஃப்டையும் ரைட்டையும் வச்சுக்கிடுறோம், பாடியையும் மைண்டையும். அடுத்தது வந்து இந்த பிரீத்திங் வந்து பஞ்சபூத சக்திகளை லெஃப்ட் அண்ட் ரைட் பூத், இடது வலது சுவாசம் மூலம் பஞ்சபூத சக்திகள் உள்ளால கொண்டு வரப்படுகின்றன. அப்புறம் ஒவ்வொரு பஞ்சபூதங்களும் ஒவ்வொரு விரலோட சம்பந்தப்பட்டது. அதுக்கு தகுந்தபடி நம்ம வந்து பாடி மைண்டையும் ரிலேட் பண்ணி அந்த 5 விரல்களும் எப்படி நம்ம அசோசியேட் பண்றோம், இதை ஏன் இதோட தொடர்படுத்துறோம் அப்படிங்கிறதுக்கும் ப்ரூஃப் இருக்குது. அதையும் நம்ம பார்த்துட்டோம். அதை எப்படி பண்றோம்ங்கிறதையும் நம்ம சொல்லியிருக்கிறோம். அந்த இதுக்குரிய கேள்வி டவுட்டும் நமக்கு தெரியணும். அப்புறம் அந்த உயிர் சக்தி சர்க்குலேஷன் பை டச்சிங் ஃபிங்கர்ஸ், எப்படி இது டச் பண்றதுனால நடக்கு அப்படிங்கிறது தெரியணும். இது வந்து பேஸ்ட் ஆன் லூனார் கேலண்டர். ஒய் பேஸ்ட் ஆன் லூனார் கேலண்டர். இது எல்லாத்தையுமே டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம். நான் கன்சால்டேட் பண்றேன். நான் அடுத்தது கம்ப்ளீட்டா முடிக்கும்போது எல்லாத்தையும் முடிப்போம். அதுக்காக இந்த கொஸ்டின்ஸ் சொல்றேன், டவுட்ஸ் இதுல எல்லாம் இருக்கலான்றதுக்காக வேண்டி. அடுத்தது வேக்சிங் அண்ட் வேனிங் மூன், வளர்பிறை தேய்பிறை கான்செப்ட் எப்படி நம்ம உடல்ல தாக்கத்தை உண்டாக்குது, எதுக்காக அந்த இயக்கத்தை யூஸ் பண்ணி நம்ம பண்றோங்கிறதையும் நம்ம பார்த்துருக்கிறோம். ரைட் சைடு லெஃப்ட் சைடு, ஏன் அசெண்டிங் டிசெண்டிங், இப்ப இன்னைக்கு கிளாஸ்ல பார்த்தோம்ல, திருமூலரோட சந்திர யோகம், பியூரிஃபிகேஷன் ஆஃப் பாடி அண்ட் மைண்ட் நடக்கிறதுக்கு அதுதான் அதுக்குரிய ப்ரூஃப். இதோட பெனிஃபிட்ஸ், லிமிட்ஸ், சேலஞ்சஸ், இத்தனை கொஸ்டின் தான் இதுல வர நம்ம டிஸ்கஸ் பண்ணி இதை கம்ப்ளீட்டா இது வந்து எல்லா கான்செப்டும் இதுல கவர் ஆயிடும். இப்போ ஏற்கனவே அந்த நேசல் சைக்கிள முன்னாடியே சொன்னதான், அதாவது இடது சுவாசம் எப்படி போகுது, வலது சுவாசம். இந்த படம் எதுக்காக, உடலெங்கும் சக்தி பரப்பப்படுகிறது. உயிர் சக்தி உடலெங்கும் சுவாசத்தினால், சுவாச ஓட்டத்தினால் பரப்பப்படுகிறது. அதுதான் கான்செப்ட். இப்போ இந்த இது வந்து 2 வரலையும் தொட்டா எப்படி அந்த எனர்ஜி வந்து இதாகுதுங்கிறதா அங்க இதுல அது நமக்கு வந்து உள்ளுக்குள்ளால பாடிக்குள்ளாலே பாசிட்டிவ் நெகட்டிவ் சார்ஜஸ், அந்த பயோ எலக்ட்ரிசிட்டி ப்ரொடியூஸ் ஆகுது ரெண்டும் சேரும் போது, பாசிட்டிவ் நெகட்டிவ் சார்ஜஸை கனெக்ட் பண்ணும்போது. அதனால நம்ம அந்த பாடி வந்து ஒரு லிவிங் எலக்ட்ரிக்கல் சர்க்கியூட் உள்ள இதுதான். இப்போ லெஃப்ட் பிரீத் வந்து நெகட்டிவ் சார்ஜ், ரைட் பிரீத் இஸ் பாசிட்டிவ் சார்ஜ். ஸோ 2 சார்ஜை இணைச்சா என்ன ஆகும், கரண்ட் ஆக ஆரம்பிச்சிரும், பயோ எலக்ட்ரிசிட்டி சுழற்சி ஆரம்பிச்சிரும். ஸோ இதுதான் கான்செப்ட். உங்களுக்கு இதுக்கு வந்து சார்ஜ்னா என்ன, ஃபீல்டுனா என்ன, இதெல்லாம் தெரியணும். இந்த இதை வேண்டியவங்க மாத்திரம் இதை பார்த்துக்கோங்க. இப்போ நீங்க வந்து ஜென்ரலா நமக்கு வந்து போட்டான் எனர்ஜி, ஒளி சக்தி, போட்டான் எனர்ஜி சூரியன்ல இருந்து தான் வருது. சந்திரன் வந்து சூரியன்ல இருந்து தான் பெற்று நமக்கு தேவையானபடி மாத்தி கொடுக்குது. அந்த போட்டான் எனர்ஜி தான் நமக்கு உள்ளால வருது. அதை வந்து எலக்ட்ரோ மேக்னெட்டிக் எனர்ஜின்னு சொல்லுவோம். உடம்புக்குள்ளால எலக்ட்ரிக்கல் எனர்ஜி, மேக்னெட்டிக் எனர்ஜி, போட்டான் எனர்ஜி அண்ட் எலக்ட்ரோ மேக்னெட்டிக் எனர்ஜி எல்லாமே உள்ளால வேலை செய்யுது. இப்போ நம்மளுடைய பிரைன், மூளையில இருந்து எல்லாத்துக்கும் தகவல், இந்த உறுப்பு இந்த வேலையை செய்யணும் தகவலை அனுப்புறத அந்த நியூரான்ஸ் வந்து நர்வ் செல்லுன்னு சொல்லுவோம். அது வந்து எது வழியா, நர்வ் வழியா அனுப்பும், நரம்பு மூலம் அனுப்பும் அந்தந்த அங்கங்களுக்கு, அந்தந்த ஆர்கன்ஸுக்கு. அப்போ இது வந்து எலக்ட்ரிக்கல் சிக்னலா தான் அனுப்புது. அதுல கெமிக்கல் ரியாக்ஷன் நடந்து, அயன் எக்ஸ்சேஞ்ச் நடந்து, கெமிஸ்ட்ரி ப்ராசஸ் நடந்து, அதுல இருந்து டிஃபரன்ஸ் ஆஃப் ஆக்ஷன் பொட்டன்ஷியல் ஆகி அது எலக்ட்ரிக்கல் எனர்ஜியா தான் வருது. அதாவது என்ன பண்ணுது, மூளை பிரெயின் வந்து எல்லா ஆர்கன்ஸுக்கும் கம்யூனிகேட் பண்றது எலக்ட்ரிக்கல் சிக்னல் மூலம் தான். அந்த எலக்ட்ரிக்கல் வேல்யூ எவ்வளவு தெரியுமா, -70 மில்லி வோல்ட். -70 மில்லி வோல்ட். எதுக்காக நம்ம வந்து கீழே நேரடியா பூமியை தொடக்கூடாதுன்னு சொல்றோம்னா, அந்த -70 மில்லி வோல்ட் டபக்குன்னு அதுல வந்து லீக் அவுட் ஆகி போயிடும். அதுக்குதான் ஸ்ட்ரிக்டா இதை பண்ணுங்கிறோம். எர்த்துல போயிடும், மெட்டல் வந்து இழுக்கிறோம். இத்தனோண்டு ரொம்ப ரொம்ப மைன்யூட் மைக்ரோ லெவலுக்கும் கீழே. சோ அதனாலதான் நம்ம வந்து அந்த எனர்ஜி வந்து மினிமத்துல அந்த எலக்ட்ரிக்கல் சிக்னல் போகுது.
அதே டைம்ல வந்து உங்களுக்கு ஹார்ட் பம்பிங், லங்ஸ் இது பண்றது, இந்த சுருங்கி விரியறதுக்கெல்லாம் நிறைய பவர் வேணும். அது எப்பவுமே மேக்னெட்டிக் எனர்ஜி தான். ஸோ உடலுக்குள்ளால மேக்னெட்டிக் எனர்ஜியும் இருக்குது, நிறைய எலக்ட்ரோ மேக்னெட்டிக் சிக்னலும் இருக்குது. ஸோ பாத்தீங்கன்னா உடலோட அந்த ஒவ்வொரு உறுப்புகளும் ஒவ்வொரு அந்த மூளையோட வேலைகளும் பாத்தீங்கன்னா நம்ம அதை எல்லாத்தையும் உணரல. சயின்ஸ்லயும் அதை எல்லாத்தையும் உணரல. ஆனா சித்தர்கள் அதெல்லாம் உணர்ந்துதான் அதை கொடுத்திருக்கிறாங்க. நம்ம தொட்டா போதும், உள்ளால அதுக்கு போக வேண்டிய உயிர் சக்தி போய் என்ன எனர்ஜி வேணுமோ உள்ளால அது தானா கன்வெர்ட் பண்ணி நடக்கும். அவ்வளவுதான். ஏன்னா அந்த எனர்ஜி கரெக்டா போச்சுன்னா அதுல உள்ளது ரிப்பேர் ஆயிருது. அதுதான் நடக்கிறது. அடுத்தது இன்னொன்னு, எவ்வளவு தூரத்துக்கு அட்வான்ஸா சித்தர்கள் போயிருக்காங்கிறதுக்கான சான்று இது அட்வான்ஸ் லெவல்ல உள்ளவங்களுக்கு தான். பட் இருந்தாலும் அந்த சித்தர்கள் சொன்னது என்னன்னா, அகஸ்தியரோட ஞானசர நூல் அதுல பாத்தீங்கன்னா பாடல் சாங் 16 அவர் என்ன சொல்றாருன்னா, இப்ப மூக்குல 2 சுவாசம், இடது சுவாசம் வலது சுவாசம் வருது. இந்த இடது சுவாசம் வரும்போதும் அது வந்து 5 கூறுகள் இருக்குல்ல, மண்கூறு, நீர்க்கூறு, மண்கூறு, நீர்க்கூறு, வெப்பக்கூறு, வாயுக்கூறு அண்ட் ஆகாயக்கூறு. இந்த 5 கூறும் அந்த 5 பகுதியா பாதையா பிரிஞ்சு போகுதுங்கிறாரு. நம்ம இடது சுவாசம் விடும்போது இடது மூக்கு தண்டை சார்ந்து ஓடினால், அதாவது செப்டத்தை தொட்டுக்கிட்டு போகும். அப்போ பூமி கூரை குறிக்குது. நமக்கு போற சக்தி பூமி கூறு சக்தி. மூக்குத்தண்டின் எதிர்ப்பக்கம் அப்படியே இந்த உள்ளார இதுக்கு எதிர்த்தாப்புல போச்சுன்னா அது வந்து ஏர், வாயுக்கூறு. மேல சார்ந்து ஓடுச்சுன்னா அது வந்து அக்னி அல்லது வெப்பக்கூறு. கீழ்ப்பகுதியை சார்ந்து ஓடுச்சுன்னா அது வந்து வாட்டர், ஜலக்கூறு, நீர்க்கூறு. மத்தியில இந்த 4 சைடும் செப்டம் பக்கம் அதுக்கு எதிர்த்தாப்புல மேல கீழே, அப்புறம் மத்தியில போறது வந்து ஆகாயக்கூறு. சோ இதத்தான் இந்த பாட்டுல சொல்லியிருக்கிறாரு. இப்ப பாத்தீங்கன்னா அதைத்தான் பிக்டோரியா ரெப்ரசன்ட் பண்ணியிருக்கிறோம். அதாவது ஒவ்வொரு கலரும் ஒவ்வொன்றுக்கு நம்ம சொல்லியிருக்கிறோம். மத்தியில வந்து ஆகாயக்கூறு, இந்த மத்தியில உள்ளது ஆகாயக்கூறு. நமக்கு வந்து இந்த மூக்குத்தண்டை ஒட்டி செப்டம் சைடு அது போச்சுன்னா அது வந்து எர்த்து. அதுக்கு ஆப்போசிட் இது வந்து ஏர். மேல டாப்னு சொல்லலாம், இந்த வழியா உரசிட்டு வந்ததுன்னா அது வந்து வெப்பக்கூறு, ஹீட்டு. கீழே வந்ததுன்னா நீர், வாட்டர். சோ ஒவ்வொன்றும், அதாவது செப்டம் வந்ததுன்னா அது வந்து எர்த் எலிமெண்ட், ஆப்போசிட் செப்டம் போச்சுன்னா ஏர் எலிமெண்ட், டாப் போச்சுன்னா ஹீட், பாட்டம்ல உரசிட்டு போச்சுன்னா வாட்டர், சென்டர்ல போச்சுன்னா ஸ்பேஸ் ஆர் ஈத்தர். சோ இந்த அளவு இதை வந்து நீங்களும் கூர்ந்து கவனிச்சா பண்ண முடியும், உங்களால உணர முடியும். அப்போ நம்மளுடைய அந்த சுவாசம் நடக்கும் போது எப்படி 5 பூத சக்திகளும் உடலுக்குள் சென்று அந்த உயிர் சக்தியா மாற்றப்பட்டு உள்ளால நடக்குதுங்கிறத அவ்வளவு தூரம் ஆராய்ந்து பார்த்து சொல்லியிருக்காங்க. இதை நீங்க அனுபவபூர்வமா அனுபவிக்க முடியும். இது அட்வான்ஸ் லெவல் தான். இன்ட்ரெஸ்ட் இருக்கவங்க பார்த்துக்கலாம், புரியலைன்னா விட்டுருங்க. ஏன்னா எந்த அளவுக்கு சித்தர்கள் வந்து உடலை வந்து அவ்வளவு தூரம் ஆராய்ச்சி பண்ணி அது எல்லாத்தையும் கொடுத்திருக்கிறாங்க. அது உண்மைங்கிறத நீங்க அனுபவப்பட்டீங்கன்னா கண்டிப்பா தெரியும். அப்போ இடது சுவாசம் இடது நாசி வழி, வலது சுவாசம் வலது நாசி வழி, அதேதான். அப்போ நம்ம செய்யற இடது சுவாசம் வலது சுவாசம்ங்கிறதுல எவ்வளவு பாயிண்ட்ஸ் வந்து உள்ளால அடக்கப்பட்டு இருக்குங்கிறத தெரிஞ்சுக்கோங்க. ஒரு சாதாரண விஷயம் இல்லை. அவங்க சொல்றது வந்து எப்படி நம்ம உள்ளால போற அந்த காற்று 5 பூதங்களாக எப்படி இது வழியா போகுது அப்படிங்கிறது தான். ஏன்னா நம்ம வந்து அவங்க அனலைஸ் பண்ணி உள்ளால போறது இந்த 5 கூறுகளுக்கும் கலரையும் சொல்லியிருக்காங்க, அதோட நீட்சியையும் சொல்லியிருக்காங்க. எவ்வளவு தூரம் வெளியில வரும் உள்ளால வரும், எத்தனை அங்கெல்லாம் மூச்சு வெளியில வரும் உள்ளால வரும்னு சொல்றாங்க. அதோட வடிவத்தையும் சொல்றாங்க. பாத்தீங்கன்னா டிஃபரெண்ட் குவாலிட்டிஸ். எதையாவது ஒண்ணு ஐடென்டிஃபை பண்ணி உன்னோட உடம்ப பத்தி தெரிஞ்சுக்கோப்பான்னு தான் சொல்றாங்க, ஒவ்வொரு குணத்தையும். இப்போ இதுல வந்து நம்ம வந்து ஒவ்வொரு மூலக்கூறு சுவாசத்துல இந்த வழியா தொட்டுட்டு போச்சுன்னா இந்த மூலக்கூறு போகுது. ஏன்னா இதெல்லாம் எதுக்காக இப்ப சொல்றோம்னா
ஆராய்ச்சி மனப்பான்மை இருக்கிறவங்க, ஆன்மீக தேடல் அதிகம் இருந்தா இன்னும் ஃபர்தரா இன்னும் இதை இந்த முத்திரையில இன்னும் ஷார்ட்கட் பண்ண முடியும். அத்தனை பாசிபிலிட்டிஸ் இருக்குது. அந்த ஆராய்ச்சியில ஆர்வம் உள்ளவங்களுக்காக தான் இந்த இன்புட் எல்லாம் கொடுக்குறேன். இல்ல எனக்கு இது மாத்திரம் போதும் நான் பண்றவங்க இதை பற்றி கவலைப்பட வேண்டாம். ஏன்னா நாங்க எவ்வளவு மேக்சிமம் கொடுக்க முடியுமோ அவ்வளவு கொடுத்துறணும் அப்படின்னு பாக்குறோம். இன்புட்டை கொடுக்குறோம். ஆர்வம் உள்ளவங்க நீங்க வாலண்டியரா சேர்ந்தீங்கன்னா உங்களுக்கு இன்னும் அட்வான்ஸா கண்டிப்பா சொல்லி கொடுக்க தயாரா இருக்கிறோம். ஆனா சும்மா நாங்க பாட்டுல ஓப்பனா இதை இப்படி பண்ணு அப்படி பண்ணு சொல்றது தயார். உங்களுக்கு மினிமம் சொல்லியாச்சு. இதுக்கு மேல இதை ரெகுலரா பண்ணி 48 நிமிஷம் நான் ரெகுலரா பண்ணிட்டேன், எனக்கு இதுல பிரச்சனையே இல்லை, எனக்கு இதுல நல்ல அனுபவம் வந்துருச்சு, நான் இன்னும் இதுல ஃபர்தரா ஆராய்ச்சி பண்ணி இன்னும் பண்ணணும்னு நினைக்கிறேன் அப்படின்னு வந்தீங்கன்னா தாராளமா உங்களுக்கு ஃபர்தரா கைடன்ஸ் கிடைக்கும். அதுக்காக இந்த விளக்கத்தை கொடுத்திருக்கிறேன். தேங்க்யூ வெரி மச் ஃபார் யுவர் பேஷண்ட் லிசனிங். தேங்க்யூ ஆல்.